உலகில் வேறு எந்த கோயிலிலும் இல்லாத வகையில் இங்கே மாதவிடாய் விழா ஒன்று நடக்கிறது. செங்கனூர் மகாதேவர் கோவிலில் வீற்றிருக்கும் பார்வதி தேவிக்கு பெண்களுக்கு ஏற்படுவது போலவே மாதவிடாய் ஏற்படுவதாகவும் அந்நாட்களில் பார்வதி தேவியின் வஸ்திரத்தில் இரத்தக்கரை தென்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு 3-4 மாதங்களுக்கு ஒரு முறை பார்வதி தேவிக்கு மாதவிடாய் ஏற்படுவதாகவும், அப்படி பார்வதி தேவியின் வஸ்திரத்தில் மாதவிடாய்க்கான அறிகுறி தெரிந்ததும் தாழம்மன் மற்றும் வங்கிப்புழா ஆகிய குடும்பங்களை சேர்ந்த மூத்த பெண்கள் வந்து அம்மனுக்கு மாதவிடாய் ஏற்பட்டதை உறுதிப்படுத்துகின்றனர். அதன் பிறகு 3 நாட்களுக்கு அம்மனின் சந்நிதி மூடப்படுகிறது. அப்போது இக்கோவிலில் வேறொரு இடத்தில் பார்வதி தேவியின் படத்தை வைத்து பூஜைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பின்னர் 3 நாள் மாதவிடாய் காலம் முடிந்ததும் 4ஆம் நாள் அருகில் உள்ள பம்பை ஆற்றுக்கு பார்வதி தேவியின் சிலை கொண்டு செல்லப்பட்டு ஆராட்டு என்னும் தூய்மைப்படுத்துதல் நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த ஆராட்டு நிகழ்வுதான் திருப்பூதர ஆராட்டு என்கிற பெயரில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது.